ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜிசிவம்ஸ் கிச்சனில் புதினா துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் டிஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேயா? இப்போ நான் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் எனக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும் போட்டிருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்ல செவக்க வறுத்துடுவோம். பெருங்காயமும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்ததை ஆறுனப்புறம் மிக்சியில் எடுத்துக்குவோம். இப்போ அதே பேனில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாயை கிள்ளி போட்டுருவோம், இல்லைன்னா வெடிக்கும். அப்புறம் இந்த புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சப்போல அதை நல்லா போட்டு வதக்கிடுவோம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். இப்போ வதங்கின புதினாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். புதினா, பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கியிருக்கு பாருங்கள். இதோட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நான் இதை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி, ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், இதுக்கான உப்பு, அப்புறம் தண்ணி ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், ஜாஸ்தி வேண்டாம். நல்லா மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். புதினா சட்னி இஸ் ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஈவன் பிரெட் சாண்ட்விட்சு கூட யூஸ் பண்ணலாமே. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு அவசியம் சொல்லணும். ஓகேயா? தேங்க்யூ.